அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குரங்கம்மை நோயை பற்றி ஒரு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட்டாக நீங்கள் நோட்ஸ் எடுத்து தான் ஆகணும். எல்லாமே இம்பார்ட்டன் தான். ஓகேங்களா? ஆப்பிரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா குரங்கம்மை பரவியதை அடுத்து சர்வதேச சுகாதார அவசர நிலை வந்து பார்த்திங்கன்னா உலக சுகாதார அமைப்பு அதை வந்து WOH அதை வந்து அவங்க வந்து சொல்லிட்டாங்க. கடந்த 14ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிட்டாங்க. இதே போன்று இந்த நோய் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிரிக்க கண்டத்தில் சுகாதார நெருக்கடி அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பிரிக்க கண்ட கட்டுப்பாட்டு மற்றும் தடுப்பு அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா? சுகாதார அவசர நிலை என உலக சுகாதார அமைப்பும் பிராந்திய அதாவது கண்டத்தில் பரவ நோய் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்காங்க. 2022ஆம் ஆண்டு ஜூலையில் வந்து பார்த்தீங்கன்னா 116 நாடுகள் இந்த நோய் வந்து பார்த்தீங்கன்னா பரவணுச்சு. இதில் வந்து 1 லட்சத்துக்கு மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. 200க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தாங்க. அப்போது இந்தியாவில் 27 பேருக்கு பாதிப்பும் ஒருத்தவர் மட்டும் உயிரிழந்துறாரு. ஓகேங்களா? ஆனால் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஐரோப்பிய நாடுகளில் குரங்கு அம்மை வந்து பரவிய போது அதாவது வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிரிக்க நாட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக பரங்கியிருக்கு. ஆப்பிரிக்க நாடான காங்கோவில் கடந்த 2023 ஜனவரியிலிருந்து இதுவரை 27,000 பேர் வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கப்பட்டிருக்காங்க. 1100க்கும் அதிகமானவர் வந்து பார்த்திங்கன்னா உயிரிழந்துட்டாங்க. இது கடந்த 8 மாதங்கள் மட்டும் 15,000த்துக்கும் அதிகமானவர் வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காங்கோவிலிருந்து கென்யா, உகாண்டா, ருவாண்டா, புரூண்டி ஆகிய ஆப்பிரிக்க நாடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெல்ல மெல்ல பரவ தொடங்கிய குரங்கு அம்மை தொற்று வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிரிக்க கண்டத்தை தவிர்த்து மற்ற நாடுகளிலும் வந்து பார்த்திங்கன்னா பரவ ஆரம்பிச்சிச்சு. ஓகேங்களா? கடந்த சில நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் 1399 பேர் வந்து பார்த்திங்கன்னா, சீனாவில் 333 பேரும், ஸ்பெயினில் வந்து பார்த்திங்கன்னா 332 பேரும், தாய்லாந்தில் 120 பேரும், பாகிஸ்தானில் ஒருவரும் வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஓகேங்களா? 1958 டென்மார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா ஆய்வு மேற்கொண்ட போது குரங்குக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த தொற்று இருக்கிறது வந்து ஃபஸ்ட் டைம் அப்போ தான் கண்டுபிடிக்கிறாங்க 1988. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காங்கோ நாட்டில் 9 வயது சிறுவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அம்மை தொற்று பாதிப்பு வந்து இருந்திருக்கு. இதை வந்து பார்த்திங்கன்னா முதல் முறையாக 1970ஆம் ஆண்டு தான் கண்டறியப்பட்டிருக்கு. ஓகேங்களா? 1958 குரங்குக்கு கண்டுபிடிக்கிறாங்க. 1970 வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9 வயது சிறுவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதே பாதிப்பு இருக்கிறத வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? 2020 வந்து பார்த்திங்கன்னா 22 வந்து பார்த்திங்கன்னா ஐரோப்பிய நாடுகள் பரவிய போது தான் வந்து பார்த்திங்கன்னா இதோட தீவிரத்தை வந்து உணர்றாங்க. இந்தியாவில் இப்போது வரை குரங்கம்மையால் யாரும் பாதிக்கப்படவில்லை என மத்திய அரசு வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக செக் பண்ணி தான் அனுப்புகிறாங்க. அதுக்கு உண்டான வந்து பார்த்திங்கன்னா அறிகுறிகள் தென்பட்டால் தங்களே வந்து தனிமைப்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? மனிதர்கள் நெருக்கமாக பழகும்போது தோளுடன் தோல் உரசும் போதும் வந்து பார்த்திங்கன்னா வாய் வழியாக துளிகள் வாயிலாகவும் வந்து பார்த்திங்கன்னா தொற்று வந்து பரவுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பாதிக்கப்பட்டவர்களும் தொடர்பு ஏற்படுத்தும் நாளிலிருந்து 21 நாட்களுக்கு எப்போது வேண்டுமானாலும் இதன் அறிகுறி வந்து தென்பட தொடங்கும். ஓகேங்களா? நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நோயோட பாதிப்பு வந்து அதிகம் வர வாய்ப்பு இருக்குது. இந்த நோய் கட்டுப்படுத்த வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிரிக்க நாடுகள் மட்டுமல்லாத 1 கோடி தடுப்பூசிகள் வந்து தேவையாக உள்ள நிலையில் வந்து பார்த்திங்கன்னா 2.1 லட்சம் தடுப்பூசிகள் வந்து கையிருப்பில் இருக்குது. ஓகேங்களா? 1 கோடி தடுப்பூசிகள் ஆப்பிரிக்க நாடுகள் 2025 டிசம்பர் வரை காத்திருக்க வேண்டிய அவல நிலையில் இருக்கிறாங்க. ஓகேங்களா? 1 கோடி தடுப்பூசி வந்து பார்த்தீங்கன்னா 2025 தான் ரெடி ஆகும். இந்த சூழல் வந்து பார்த்தீங்கன்னா நோய் அறிகுறி இருந்தால் உடனடியாக மருத்துவமனை அணுகி முறையான சிகிச்சை பெறது வந்து பார்த்திங்கன்னா அறிவுறுத்தியிருக்காங்க. ஓகேங்களா? நோயை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. இது கம்ப்ளீட்டாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது பரவிட்டு இருக்குது. இப்போ நீங்கள் எஸ்ஐ இன்டர்வியூ போகிறீங்க, அதுலேயும் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஐ இன்டர்வியூவில் வந்து பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டுக்கு வந்து கேட்குற ஒரு சில கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட் இன்டர்வியூவில் கேட்கலாம். இனிமேல் அடுத்து வர எஸ்ஐயில் கேட்கலாம். உங்களுக்கு அடுத்த எஸ்ஐயோட இன்டர்வியூவில் கூட கேட்கலாம். டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டுங்க இல்லை, ஜென்ரல் கேண்டிடேட்டும் பார்த்துக்கோங்க. ஆனால் டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட் இதில் நீங்கள் ஒன்றுமே மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக நீங்கள் படித்து தான் ஆகணும். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3 சட்டங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெயர் மாற்றம் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட் கண்டிப்பாக நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா 3 சட்டங்களும் வந்து பார்த்திங்கன்னா பெயர் மாற்றம் இருக்குது. இந்திய தண்டனை சட்டம் 1860 வந்து பார்த்திங்கன்னா 1860ஆம் ஆண்டு வந்து கொண்டு வரப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டம், இந்த சட்டம் வந்து பார்த்திங்கன்னா இது 2 மற்றும் வந்து பார்த்திங்கன்னா இந்திய சாட்சிய சட்டம் 1872, இது 3க்குமே வந்து பார்த்திங்கன்னா பெயர் மாற்றம் பண்ணியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா பாரதிய நியாய சம்ஹிதா, பாரதிய நாரிக் சுரக்ஷா சம்ஹிதா, அது மட்டும் இல்லாமல் பாரதிய சாட்சிய அதிநியம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா 3க்கும் வந்து பார்த்திங்கன்னா பெயர் மாற்றம் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? இந்தியாவை ஆண்ட பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த குற்றவியல் சட்டங்கள்லாம் கொண்டு வந்துச்சு. இது 100 ஆண்டுகளுக்கு மேலே நீடிக்கிறதுனால இதில் வந்து பார்த்திங்கன்னா சில குறைபாடுகள் இருக்கிறதா சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா சட்டங்கள் வந்து திருத்தப்பட்டிருக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா திருத்தப்பட்ட சட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டுக்கு என்னென்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னு மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. ஓகேங்களா? முதல் தகவல் அறிக்கையில் நகல் வந்து உடனடியாக புகார்தாரருக்கு வந்து பார்த்திங்கன்னா அளிக்கப்பட வேண்டும். ஓகேங்களா? இந்த புதிய சட்டத்தின்படி. அது மட்டுமல்ல, பாதிக்கப்பட்டவருக்கு புலன் விசாரணையின் நிலையை வந்து பார்த்திங்கன்னா 3 மாதங்களுக்கு கட்டாயம் தெரிவிக்க வேண்டும். பாலியல் கொடுமைக்கு உள்ளாகிய பெண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ பரிசோதனை 7 நாட்களுக்குள் பரிசோதனை அறிக்கை வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அனுகூலமாக வந்து பார்த்திங்கன்னா செஞ்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சட்டத்தில் இருக்குது. இது தெரிஞ்சுக்கோங்க.
அது மட்டும் இல்லாமல் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்ட நிரூபிக்க பிரத்யேக வழக்கறிஞரை வந்து பார்த்திங்கன்னா நியமித்து வாதாடலாம். குற்றவியல் ஆளுமையில் வந்து பார்த்திங்கன்னா வெளிப்படைத்தன்மையை வந்து பார்த்திங்கன்னா விரிவாக்க குற்றம் சம்பந்தப்பட்ட எல்லா ஆவணங்களையும் வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கப்பட்டவருக்கு கொடுக்கலும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மேலும் அவருக்கு வந்து இலவசமாக மருத்துவ உதவி, சாட்சியங்களுக்கு உரிய பாதுகாப்பு, நீதிமன்ற தீர்ப்பு நகல் அளித்தல், பாதிக்கப்பட்டவரை விசாரிக்காமல் வழக்கை வந்து வாபஸ் பெற முடியாது, அதுவும் மின்னணு மூலம் வந்து பார்த்திங்கன்னா புலன் விசாரணை, நீதிமன்ற விசாரணை என்று பல உரிமைகள் வந்து பார்த்திங்கன்னா புதிய சட்டத்தில் வந்து இடம்பெற்றிருக்கு. இது ஃபுல்லாக வாசிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முந்தைய இந்திய தண்டனை சட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஐபிசியில் 100 வருடங்களுக்கு மேல் வழக்கில் 100 வழக்கத்தில் இருந்ததால் வந்து பார்த்திங்கன்னா முக்கிய குற்றங்கள் பிரிவுகள் வந்து பார்த்திங்கன்னா எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் தான். அடுத்து 420 ஐபிசி, அதாவது பார்த்திங்கன்னா ஏமாற்று பேர் வழி வந்து பார்த்திங்கன்னா குறிக்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா சரியாக 420 அப்படின்னு சொல்லுவாங்க. கொலை அப்படின்னா 302, ஊரடங்கு என்றால் 144, முன்னெச்சரிக்கை கைது என்றால் 151. இந்த சட்டப்பிரிவுகள்லாம் இருந்துச்சு. இப்போது புதிய சட்டப்பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா நம்பர்லாம் மாற்றிருக்காங்க. ஓகேங்களா. புதிய பிஎன்எஸ், அதாவது பார்த்திங்கன்னா இந்த சட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொலையில் வந்து பார்த்திங்கன்னா 103 அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா. முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கொலை அப்படின்னா 302, இப்போ வந்து 103. வரதட்சணை கொலை அப்படின்னா 80, திருட்டு அப்படின்னா 303, வன்புணர்ச்சி அப்படின்னா 64, ஏமாற்றல் அப்படின்னா 318, குற்றவியல் சதி அப்படின்னா 61. இந்த பிரிவு எண்களுக்கு விரைவில் வழக்கத்தில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா. இந்த நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு கேட்க வாய்ப்பு இருக்குது. அட்லீஸ்ட் நீங்கள் எதாவது படிச்சிருக்கீங்களான்னு கேட்பாங்க இன்டர்வியூவில். அந்த புதிய சட்டத்தை பற்றி, சார் நான் டெய்லி நியூஸ் பேப்பரில் வரதான் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னால் அதை பற்றி சொல்லுங்கன்னு சொன்னாங்கன்னா, முன்னாடி இந்த நம்பர்லாம் இருந்துச்சு சார், இப்போ இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு உங்கள்கிட்ட நியூஸ் பேப்பரில் அட்லீஸ்ட் நீங்கள் படித்தது மட்டும் சொன்னாலே போதுமானது. அடுத்தது அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரவாத சமுதாயத்துக்கு சவாலாக வளர்ந்து வருகிறது. பயங்கரவாத குற்றங்கள் ஒழுங்கமைக்கப்பட குற்ற கும்பலை முறியடிக்க தனிப்பிரிவுகள் பிஎன்எஸ்ல வந்து பார்த்திங்கன்னா 111(1) அப்படின்னு ஒன்று சேர்த்துருக்குறாங்க. ஓகேங்களா. தேச துரோகம், செடிஷன் அப்படின்ற குற்றச்சாட்டு வந்து பார்த்திங்கன்னா பிரத்யோகிக்கப்படுவது குறித்து வந்து பார்த்திங்கன்னா பல சர்ச்சை எழுந்ததால் வந்து பார்த்திங்கன்னா அந்த குற்றம் வந்து நீக்கப்பட வேண்டும் அப்படின்னு வாதிட்டாங்க. அப்புறம் ஐபிசி தண்டனை சட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ராஜ துரோகம் என்றிருந்த தேச துரோகம் அப்படின்னு மாற்றப்பட்டிருக்கு. ஓகேங்களா. பிரிவு 152 வந்து பார்த்திங்கன்னா நாட்டின் ஒருமைப்பாட்டுக்கு எதிரான நடவடிக்கைகள் வந்து பார்த்திங்கன்னா விவரிக்கப்பட்டிருக்கு. இது முக்கியமான கொஸ்டின். ஓகேங்களா. ராஜ துரோகம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா தேச துரோகம் அப்படின்னு வந்து மாற்றியிருக்காங்க. பிரிவு 152 நாட்டின் ஒருமைப்பாட்டுக்கு எதிராக நடவடிக்கைகள்லாம் என்னென்னலாம் வந்து பார்த்திங்கன்னா நாட்டின் ஒருமைப்பாட்டுக்கு எதிரான நடவடிக்கை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா விளக்கம் கொடுத்துருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேலை நாடுகளில் சிறை தண்டனைக்கு பதிலாக சமூக சேவை செய்யும் உத்தரவு வந்து பார்த்திங்கன்னா பிறப்பித்து சிறு குற்றங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பைசல் செய்ய முடியும். அதே போல் மான நஷ்ட வழக்கு, அரசு அதிகாரிகள் பணி செய்வதில் வந்து குறுக்கிடுதல் போன்ற 6 வகை குற்றங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சமூக சேவையை வந்து பார்த்திங்கன்னா மாற்று தண்டனையாக அளிக்கிறாங்க. ஓகேங்களா. இதுவும் முக்கியமானது. காவல்துறை புலன் விசாரணை வந்து பார்த்திங்கன்னா குற்றவாளியை நீதிமன்றம் மூலம் பெறப்படும் காவல் காப்பு வந்து பார்த்திங்கன்னா 15 நாட்கள். அதை வந்து பார்த்திங்கன்னா கைதான 15 நாட்களுக்குள் எடுக்க வேண்டும் அப்படின்றது தான் இது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கைதாகி 90 நாட்களுக்குள் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மாற்றியிருக்காங்க. ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா பிஎன்எஸ் பிரிவு 187(3) வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வரப்பட்ட மாற்றம் தான் வந்து பார்த்திங்கன்னா இது. அதன்படி வந்து பார்த்திங்கன்னா 90 நாள் வந்து பார்த்திங்கன்னா விசாரணை நாட்கள். சரகம் சாராது பூஜ்ஜிய எஃப்ஐஆர் போட ஏற்பாடு வந்து பண்ணியிருக்காங்க. மின்னஞ்சல் மூலம் முதல் தகவல் அறிக்கை வந்து தாக்கல் செய்கிறது, காணொலி மூலம் பாதிக்கப்பட்டவர்கள் விசாரணை நடத்துறது, அவருக்கு பாதுகாப்பு, எலக்ட்ரானிக் டிஜிட்டல் தடங்கள், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சளவு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து அப்டேட் பண்ணுறது. ஓகேங்களா. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதிக அபராதம் விதிக்க வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்ற நடுவர் அதிகாரம், புலன் விசாரணைக்கு வந்து பார்த்திங்கன்னா அறிக்கை சமர்ப்பிக்க காலக்கெடு, விரைவான நீதிமன்ற நடவடிக்கைகள் முடிவு பெற சட்டங்கள் மாற்றம். அது மட்டும் இல்லாமல் திட்டம் போட்டு அந்த ஏதாச்சும் ஒரு தவறு பண்ணுறது, இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா புதுசாக எல்லாமே அப்டேட் பண்ணி வச்சுருக்காங்க. குற்றவியல் நடைமுறை சிக்கலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனுடைய பாட்டு கொடுத்துருக்காங்க. இது நம்ம கேட்க மாட்டாங்க, சும்மா வாட்சி வச்சுக்கோங்க. எப்போ என்ன கேட்குறாங்கன்னு தெரியல, அதனால் அதை வாட்சி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டுக்கு இந்த கொஸ்டின் மட்டும்தான். இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது இந்த முன்னாடி இருந்தது என்ன, இப்போ இருந்தது என்ன, நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இந்த எலிஜிபிலிட்டி அதை என்னென்னலாம் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்டர்வியூவில் கேட்டாலும் நீங்கள் சொல்லணும். அட்லீஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த சட்டத்தை ஃபுல்லாக படிச்சிருக்கலனாலும் நான் டெய்லி வந்து நியூஸ் பேப்பரை பார்ப்பேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்காக நான் டெய்லி நியூஸ் பேப்பர் படிப்பேன் சார், அப்போ நியூஸ் பேப்பரில் இருக்கிற சில விஷயங்கள் மட்டும் நான் தெரிஞ்சு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதை பற்றி சொல்லணும், ஏதாச்சும் கேட்டாங்கன்னா. ஓகேங்களா. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்களோட நீங்கள் ஒருபடி முன்னே இருக்க முடியும்.